ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ். இப்போ சமீபத்தில் நடந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதாவது நீதி கட்சி பற்றி கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எதுன்னு தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கிலீஷில் பார்த்துடலாம். அதில் நான் பிராமின் மூவ்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. தேர்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை ப்ரப்போஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஃபோர்த்தில் இவங்க தான் ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்டை இன்ட்யூஸ் பண்ணாங்கன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சராக டென்டேட்டிவ் கீழே டி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 2 4 இந்த 3 தான் கரெக்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேர்டாக கொடுத்துருக்கிறது மட்டும் தான் ராங். ஏன்னா ஹோம் ரூல் மூமெண்ட்டை ப்ரொப்போஸ் பண்ணது ஜஸ்டிஸ் பார்ட்டி கிடையாதுன்னு நமக்கு தெரியும். வாங்க அப்படியே தமிழில் பார்த்துடலாம். பிராமணர் அல்லாத இயக்கத்துக்கு அடித்தளம் இட்டது. அப்புறமா பணியாளர் நேரடி வாரியம் அமைக்கப்பட்டது. தன்னாட்சி இயக்கத்தை இந்தியா முழுவதும் முன்மொழிந்தது. அதுக்கப்புறமா நீதி கட்சி இந்து மத ஒழிப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதை நல்லா பாருங்கள். இந்து மத ஒழிப்பு சட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியதா? இங்கிலீஷில் ஹிந்து ரிலீஜியஸ் என்டவுன்மெண்ட் ஆக்ட்னு போட்டிருக்காங்க. இந்து சமய அறக்கொடை சட்டம் இல்லாட்டி நன்கொடை சட்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனை பாருங்கள். இந்து மத ஒழிப்பு சட்டம்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு சட்டத்தை இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அப்படியே இப்படி ஒரு சட்டத்தை நீதி கட்சி அறிமுகப்படுத்தியிருந்தாலும் அந்த நீதி கட்சியை சும்மா விட்டுருப்பாங்களா? 1920 37 வரைக்கும் அந்த 17 வருஷத்தில் 13 வருஷம் நீதி கட்சி தாங்க ஆட்சி புரிஞ்சுது இந்தியாவில். எப்படிங்க இப்படி ஒரு லைனை டைப் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியாதா? அப்படியே இருந்தாலுமே நீங்கள் தவறானதுன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, சரியானதுன்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க. இந்த கொஸ்டினை தமிழில் ரீட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பி போட்டிருப்பாங்களே, அவங்களுக்கு அப்போ இந்த கொஸ்டின் தப்பாக வராதா? இதை பற்றி ஆஸ்பிரன்ஸ் கொஸ்டின் கேட்டால் என்ன சொல்லிடுறீங்க? இங்கிலீஷில் இருக்கிறது தான் இறுதி முடிவுன்னு சொல்லிடுறீங்க. அப்படின்னா இங்கிலீஷ்லேயாவது டிரான்ஸ்லேஷன் ஒழுங்காக பண்ணுறீங்கன்னா இல்லை. காட் ஆஃப் ஹேர் கட்டிங்னு வைக்கிறீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் பெக்குடு அவார்டுன்னு வைக்கிறீங்க, அப்புறம் வாயால் வாசிக்க முடியாத அளவுக்கு அசிங்கமான வார்த்தைகளை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. இது தப்புன்னு கொஞ்சம் கூட டிஎன்பிஎஸ்சிக்கு தெரியலையா? எந்த வழியில் பார்த்தாலும் தமிழ் வழியில் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்க. டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் கொஸ்டினை பார்த்து அதுக்கு கரெக்டான ஆன்சர் தாங்க ஷேட் பண்ண முடியும். நீங்கள் கொஸ்டினே இப்படி தப்பாக கேட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொஸ்டினை கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இல்லை ஆன்சர் ஷேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா? இந்த மாதிரி பெக்குலியரான விஷயம் டிஎன்பிஎஸ்சியை தவிர வேறு எங்கேயுமே நடக்காதுங்க.